செம்மையாக இருக்குது ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படம். தைரியமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து செம்மையாக பார்த்துட்டு போகலாம். ஒரு அப்பாவோட சென்டிமெண்ட் தான் படமே. படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். ஜாதி இருக்குது இல்லை படத்துலையும், எல்லாத்துலேயும் ஜாதி இல்லாமல் இருக்குது. அது வந்து தவிக்கிறோம். இப்போ ஜெயம் ரவி சொல்லிக்கிறாரு, வேறு லெவல் படம். நான் செம்மையாக அறியுமா அந்த படம், ஃபேமிலி 100% கேரண்டி இந்த படத்துக்கு. சைரன் நல்லா இருக்கு. ஜாதி வெறியால் குடும்பத்தை இழந்த ஒரு ஹீரோ வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள பழி வாங்குற ஒரு கதை. ஆனால் வந்து அது அந்த ஜானரில் கொண்டு போகாமல் த்ரில்லர் ஜானரில் கொண்டு போயிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம த்ரில்லர் ஜானர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசுவாசமில் இருந்த அந்த ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங், அந்த ஒரு எமோஷன், அந்த சாங்கு கிட்டத்தட்ட அதையே திருப்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அப்பா பொண்ணு எமோஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அனுபமா கொஞ்ச நேரம் தான் வராங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லேக்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில்லர் ஜானரில் போகுது, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் ஜாதி வெறிக்கு எதிரான வசனங்கள் அந்த மாதிரி போகுது. ஜெயம் ரவிக்கு ஒரு கம்பேக் இருக்கலாம். இறைவன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, பட் இது வந்து விசுவாசம் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலரில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வேற லெவல். ட்ரைலர் பார்க்கல கூட நாங்கள் மொக்கந்தான் நினச்சிக்கிட்டு படத்தை டிக்கெட் புக் பண்ணோம். பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம லவ் படத்துக்கெல்லாம் போவோம், பட் ஆனால் அங்கே லவ் தான் இருக்கும். இதில் லவ்வும் இருந்துச்சு, ஒரு அப்பா பொண்ணு பாசம் இருந்துச்சு, ஃபேமிலி இருந்துச்சு. ஒரு தாய் இல்லாத பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஜெயம் ரவி வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. கீர்த்தி சுரேஷ் சொல்லி ஆகணும். கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணவே இல்லை. நயன்தாரா மேமுக்கு ஈக்குவலாக இருந்தாங்க இந்த மூவியில். பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி ஜாதிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவு இருக்கவே கூடாது. ஏன்னா எல்லா ஜாதிக்கும் ஓடுறது ரத்தம் தான், எல்லாமே சிவப்பு தான். ஸோ அதனால ஜாதிங்கிறது என்னை பொறுத்தளவு இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லவ் படம்னா லவ்வர்ஸோட தான் வந்து பார்க்கணுன்னு இல்லை, இது எல்லாமே இருக்குது. லவ் இருக்குது, ஃபைட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, அப்பா பொண்ணு பாசம் இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. செய்யாத ஒரு தவறுக்கு வந்து தண்டனை அளிக்கிறாங்களே, அந்த ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அளிக்கிறதுங்களா, அந்த படம் ஒரு ஆறுதலாக இருக்கும், நல்லா இருக்கும். ஜெயம் ரவி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. நம்மளை ரொமான்டிக்காக பார்த்தோம், இந்த படத்தில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன்லையும் சரி, டான்ஸ்லையும் சரி, ஃபைட்லையும் சரி, எப்போவுமே ஒரு தனி கவனம் இருப்பார். இதில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கில் கூடுதல் கவனம் எடுத்திருக்காரு. ஒரு அப்பா மகன் மேலே இருக்க பாசத்தை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், கொண்டாடலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்குது. ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள ஒரு எமோஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலும் ரீசெண்ட் டைமில் ஜெயம் ரவி சாருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். நல்லா இருக்குது, உண்மையாலும் சூப்பராக இருக்குது, நல்ல படம். படத்துலேருந்து இப்போ ஜெயில் கைதிகள்லாம் உள்ள தப்பே பண்ணாத சில நிரபராதி கைதிகள்லாம் இருக்குது. அவங்களோட பின்னாடி அவங்களுக்கு நடக்கிற சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. ஜாதி ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்காங்க. அது சொல்லப்பட வேண்டிய விஷயம் தானே. இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தமிழ்நாட்டில் அப்படிதானே இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. படத்துக்கு அந்த கதைக்கு தேவைப்படுது, அதனால சொல்லியிருக்காங்க. ஜாதி மதம் இது எதுவுமே பொருட்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்ல வராங்க இந்த கதையில். ஸோ இன்னமும் நம்ம அதே ஒரு பரம்பரையாக அந்த ஜாதி மட்டும் ஒழியவே மாட்டேங்குது இல்லை. ஸோ அது இனிமேல் அது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேட்டருக்கு வந்து எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா த்ரில்லராக போகுது படம், ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குதுங்க, சூப்பர். குறைகள் எனக்கு தெரிஞ்சு படத்தில் லேக்னு எதுவுமே இல்லை, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படம் போனதே தெரியல, நல்லா இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் பாருங்கள். படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்கலாம் உட்காந்து. படம் சூப்பராக இருக்குது. படம் த்ரில்லிங்காக இருக்குது, அருமையாக இருக்குது படம். நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த இதில். ஸோ உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. அப்பா பொண்ணுக்கு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நல்லா. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். ஜெயம் ரவி சூப்பராக நடிச்சிருந்தார். கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருந்தாங்க. கேஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்டிப்பாக போல, சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. இதனால ஆம்புலன்ஸ் டிரைவராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு செம்மையா. அப்பா பொண்ணு கதை நல்லா இருக்கு, மேக் பெட்டரா இருக்கு, நல்லா ஃபீலாக நல்லா இருக்கு. நான் ஃபேமிலியோட பார்க்குறப்ப ஜாதி பற்றி அது பழைய இது தான், பஸ்ட்டு அப்படியே தான் போயிட்டுருக்குதுன்னு அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு அவர். நல்லா இருக்கு படம். ஜாதி பற்றி வந்து ஃபிலிமில் தான் சார் பார்த்துக்கலாம், ரியல் அந்த மாதிரி பண்ண முடியாது, எல்லாம் ஒன்று தான். அவங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி சார் ஒரு நெகட்டிவான ரோல் பண்ணியிருக்காரு. பட் ஓகே, நல்லா இருக்குது, ஃபைனாக இருக்குது. பட்டு என்டையர் படத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ள ஜெயம் ரவி சார் தான். அவரோட ஆக்டிங்
சூப்பராக இருக்குங்க. யோகி பாபா நல்லா இருக்கு, நல்லா காமெடியாக இருக்குது. யோகி பாபுக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் ஆக்சுவலி மொத்தமே 15 நாள் தான் இந்த படத்துடைய கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 14 நாள் தான் ஜாமீன்லேருந்து வெளில வருவார். ஸோ அந்த 14 நாளில் அந்த யோகி பாபுக்கும் வேற லெவலில் ஹிட் கொடுத்துருந்தாங்க ப்ரோ. வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்களுக்கு ரொமான்ஸும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 தடவையாவது குறைஞ்சபட்சம் எல்லாரும் பார்க்கலாம். சமுத்திரகான் யோகி எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லே ஜி பிரகாஷ் அச்சு தள்ளுவார் வேறு லெவல் ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து 2 வரைக்கும் நல்லா இருக்கு படமே. நம்ம மைண்ட் செட் திங்க் பண்ணினே இருக்கு கதை. என்ன நடக்கும் எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. அதே நான் அவர் சொல்லே அவர் வேறு லெவலு.